1987ல் தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்டமான படம் உருவாகுது. அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன், ஹீரோ, டைரக்டர், சினிமாட்டோகிராஃபின்னு எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்களாக ஒர்க் பண்ணுறாங்க. அது ஒரு 80s காலகட்டன்றதுனால வழக்கம் போல் இளையராஜா தான் அதுக்கு இசையமைக்கிறாரு. அந்த படத்துடைய படப்பிடிப்பு போயிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய முன்னணி பத்திரிகை அதோடைய ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அங்கே இருக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் பேட்டி எடுத்துட்டு அந்த வார ஆர்டிக்கலில் அவங்க ஒரு விஷயம் எழுதுறாங்க. என்னன்னா, இந்த படத்துடைய ரிச்னஸ், கலர், மேக்கிங் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த படத்துல இளையராஜா காணாம போயிடுவாரு அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு வழியா படமும் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு அவங்க பத்திரிகையில் அப்படி எழுதினவங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதோட ப்ரிவியூவை பார்த்துட்டு அந்த படத்துக்கான விமர்சனத்துல என்ன எழுதுனாங்க தெரியுமா? படத்தின் டைட்டில் கார்டு வரும்போது மனதிற்குள் புகும் இளையராஜாவின் குரல், நீங்க நல்லவரா கெட்டவரா என கேட்கும் போது வரும் பின்னணி இசை வரை படம் முழுக்க ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார் இளையராஜா அப்படின்னு எழுதுறாங்க. அந்த படம் தான் நாயகன். சொல்லுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா? தெரியலையப்பா. என்னதான் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, ஒளிப்பதிவுன்னு இந்த படத்துல பலவிதமான விஷயங்கள் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாலும் எனக்கு பர்சனலா இப்போ வரைக்கும் நாயகனுடைய பெரிய பிளஸ்ஸா தோணுறது அந்த படத்துடைய இசை. இப்போ வரைக்குமே தமிழ் சினிமால அப்படி ஒரு கல்ட் கிளாசிக்கான மூவியை நாம டைரக்ட் பண்ணிட மாட்டோமான்னு நினைக்காத டைரக்டர்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் சினிமால சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மனசுல அவ்வளோ பெரிய இம்பாக்டை உண்டாக்குச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு அப்புறமா நாயகன் படம் உலக நாயகனோட பிறந்த நாளுக்காக திரும்பவும் ரீரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க முடியாதவங்க நாயகன் படத்தையும் கமல்ஹாசனுடைய ஐகானிக்கான கிளாசிக் திரைப்படங்களையும் எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நாயகன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் கமல்ஹாசனுடைய கிளாசிக்கான மூவி லிஸ்ட்டை உங்களுக்கு டிஎம் பண்றேன்.